Let's build our bright future with the scenic wonders of Switzerland. The RISE 13th Global Tamil Entrepreneurs and Professionals Summit from 7th to 9th June 2024 in Davos. Let's join with the global Tamils at the renowned Davos Congress Center. Register now at www.tamilrides.org. Contact us at 91500 60032. தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் ஆதரவாளர் திரு நாஞ்சில் கோலப்பன் இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். எடப்பாடி பழனிசாமி கிட்ட நேற்று போய் செய்தியாளர்கள்லாம் சில கேள்விகளையெல்லாம் எழுப்பியிருந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு, கோயிலெலாம் கட்டிட்டா ஆட்சிக்கு வந்துட முடியுமாங்க, நான் ஒன்று தான் எவ்வளோ கோயில் கட்டியிருக்கேன், அப்போல்லாம் நான் என்ன போஸ்ட்டாக வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. பிஜேபியை இப்போ ரொம்ப தீவிரமாக எதிர்க்க ஆரம்பிச்சிட்டார் போல. இது கோயிலை பற்றி பேசுகிறதுக்கும் பிஜேபி பற்றி பேசுகிறதுக்கு என்ன? ராமர் கோயிலை திறந்தாலும் பிஜேபி ஆட்சிக்கு வர முடியாது அப்படின்ற ரீதியில் கருத்து சொல்கிறாரு போல. அதாவது அது எடப்பாடி பழனிசாமியோட, அதாவது உங்களுக்கு ராமர் கோயில் ஒரு 500 ஆண்டுகளுக்கு உள்ள பிரச்சனை. அந்த பிரச்சனையை 90லேருந்து அந்த திரும்ப ஒரு பூதகரமாக வெடித்து உருவாக்கப்பட்டது. நான் மதம் சார்ந்து அதிமுக பொறுத்த வரைக்கும் நாங்கள் மதத்துக்கு அப்பாற்பட்டது. எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஒன்று தான். ஆனால் இந்த ராமர் கோயில், இந்த பக்கம் ராமர் கோயில் கட்டி கொடுக்குறாங்க, அந்த பக்கம் இஸ்லாமியர்களுக்கு பள்ளிவாசல் கட்டி கொடுக்குறாங்கங்கிறது ஒரு தீர்ப்பெல்லாம் இருந்தாலும் இந்த ராமர் கோயிலை பொறுத்த வரைக்கும் உலகமே பார்த்தோம். நம்ம அது ஒரு உலக மக்களே, அமெரிக்காவில் அப்படி லண்டனில் இந்த மாதிரிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா நாட்டிலையுமே, இந்தியா மட்டும் இல்லை மற்ற உலக நாடுகள் எல்லாமே அது நமக்கு ஒரு பாரத நாட்டுக்கு ஒரு பெருமை தான். இதை போய் அரசியல்ங்கிறது களத்துலலாம். ஆனால் அவர் திரு மோடி அவர்கள் அன்றைக்கே அரசியல் ஆரம்பிச்சிட்டாருங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது ஒன்றும் தவறு இல்லை. எடப்பாடி சொல்கிறது அவர் எத்தனை கோயில் கட்டியிருக்காரு, என்ன இது பண்ணார், அவரெல்லாம் நீங்கள் அப்படி பார்க்க போனீங்கன்னா அன்றைக்கி ராமர் கோயிலில் எல்லோரும் கோயிலுக்கு போகணுன்னு சொன்னாங்க. இவருக்கு அங்கே அழைப்பு இல்லை. இவர் சாமி தோப்பு கோயிலில் போய் நின்று அதே ஐயா வழியில் நாராயணசாமியோடைய வழியில் நாராயணசாமி கோயிலில் நின்று இவர் அன்னைக்கு பிரார்த்தனை பண்ணுறாரு. அங்கே கும்பாபிஷேகம் நடக்கிற நேரத்தில் இவர் போயிருக்காரு. வெளித்தொடைப்புக்கு நான் சிறுபான்மையினர் பாதுகாவல்னு சொல்லிடணுமோ ஒழிய அவர் கோயிலுக்கு போயிட்டு வர்றார். அவர் இவ்வளோத்துக்கு நாராயண பக்தி, திருப்பதி கோயிலுக்கு போயிட்டு வருவார். திருப்பதி கோயிலுக்கு போகும்போது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு ஆஞ்சநேயர் பக்தர் எடப்பாடி நீ தமிழ்நாட்டை அழிக்க வந்தவன், நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, ஒருத்தர் மேலே சாமியே இதே திருப்பதி கோயிலில் வச்சு அவருக்கு நடந்த சம்பவங்கள்லாம் உண்டு. அப்புறம் கோயிலை பற்றி அவர் பேசுகிறதுல என்ன தெரியுது, அன்றைக்கே சொல்லிட்டாங்க, நீ இந்த கட்சி அழிக்க வந்தவர், நாட்டை அழிக்க வந்தவர், தமிழ்நாட்டை அழிக்க வந்துட்டாருன்னு சொல்லியிருப்பார். நீங்கள் பார்த்துருக்கலாம். அதுதானே நடந்துகிட்ருக்கு. அன்றைக்கி ஒரு தெய்வத்தோட அருள்வாக்கு, இன்றைக்கி அது நடந்துகிட்ருக்கு. அதனால் கோயிலை பற்றி பேசுகிறதுக்கு தார்மீக உரிமை எதுவுமே எடப்பாடி பழனிசாமி கிடையாது. எடப்பாடி பழனிசாமி அவருக்கு அழைப்பு கொடுத்துட்டாங்க ராமர் கோயிலுக்கு, இருந்தாலும் தைரியமாக போகாமல் இருக்கிறாரு. அதெல்லாம் நீங்கள் பிஜேபி எதிர்ப்புன்னு பார்க்கலையா? இல்லை, அழைப்பு குறிப்பிட்ட நபர்களுக்கு தான் அழைப்பு. அவங்களுக்கு என்ன அழைப்பு பழனிசாமியும் கொடுத்தாங்க. அழைப்பு எல்லாத்துக்கும் தான், அடிமட்ட, அதாவது ஒரு எத்தனாவது வார்டில் இருக்கிற பொதுமக்கள் வரைக்கும் தான் அழைப்பு. இவருக்கு மட்டும் என்ன ஸ்பெஷல் அழைப்பாக கொடுத்துருக்காங்க? அழைப்புதழ், ஸ்பெஷல் அழைப்புதழ் தான் அது. அதான் சொல்லல, எதிர்கட்சி தலைவர்னு ஒரு அழைப்பு கொடுத்துருவான். நீங்கள் போனீங்கன்னா ஒரு கிராமத்தில் போய் பாருங்கள், அங்கே கூட ராமரோட பத்திரிகை வச்சு அக்ஷயை கொடுத்து கூப்பிட்டு அழைச்சிருக்காங்க. எல்லோரும் கோயிலில் பண்ணுறாங்க. நல்லா புரிஞ்சுதுங்களா? இதில் எடப்பாடி பழனிசாமி போகிறா என்ன, போகாட்ட நமக்கு என்ன வந்தது? ஆனால் ராமரோட பேர் உலகமெல்லாம் பரவிட்டுல. நல்ல வேலை எடப்பாடி பழனிசாமி போய் அங்கேயும் துரோகம் பண்ணாமல் இருந்தால் நல்லது. ராமருக்கே துரோகம் பண்ணிடக்கூடாது. ஏன்னா துரோகத்தின் மொத்த உருவமான இது ராமரே நீ வராதப்பான்னு சொல்லிட்டாரு. அதனால் அப்படி நினச்சி நம்ம பெருமைப்பட்டுக்கிறது நல்லது. சமீபத்தில் வைத்தியலிங்கம் அவர்கள் ஒரு பேட்டி கொடுக்குறாரு, எடப்பாடி பழனிசாமி இல்லாத அதிமுகவை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி புரிஞ்சுக்கிறது? உண்மைதானே, தப்பு இல்லை. அவர் தான் எடப்பாடி பழனிசாமி ஒரு அதிமுகங்கிறது அவரால் உருவாக்க முடியாது. இப்போ ஒரு போலியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வச்சுருக்காரு. ஒரு போலியான ஒரு வழக்கு நீதிமன்றத்தின் மூலமாக ஒரு இடைக்காலமாட்டு அவர் நிர்வாகிகளை வச்சு, அதாவது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வகுத்த விதியில் 80% தொண்டர்கள் கொண்ட கட்சி இது. 80% நான் நிர்வாகிகள்னு சொல்லி ஒரு போலியான ஒரு மாயத் தோற்றத்தை உருவாக்கி, ராவணன் போல் 10 தலை ராவணன் போல் ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கி இருக்கிறவரை இது பண்ணியிருக்காங்க.
அதனால் தொண்டர்கள் தான் எல்லாமே ராமச்சந்திரமூர்த்தியாக இருந்து இந்த ராவணனை அழிக்கணும். அந்த வதம் செய்கிறதுக்கு தான் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் புறப்பட்டுட்டாங்க. நீங்கள் அதை பற்றி கவலைப்படாண்ணா, கூடிய சீரத்தில் வதம் செஞ்சுருவோம். இல்லை, இன்னைக்கு அதிமுக தான் எடப்பாடி பழனிசாமி அப்படின்ற சொல்லிக்கலாம் சார் சொல்லிக்கலாம் விஷயம்லாம் இருக்கு. அதாவது எடப்பாடி பழனிசாமியை விட்டுட்டு நம்ம எல்லாரையும் ஒன்று சேர்ப்போம் அப்படின்னா ரொம்ப அதீத கற்பனை மாதிரி இருக்கு. அதுதான் நடக்க போகுது. அதாவது ஓட்ட தெரியாதவன் வண்டியை ஓட்டி கொண்டு போய் எல்லா இடத்துலையும் இடித்து கொண்டு போகிறான். அப்புறம் அந்த டிரைவரை கலத்தி விட்டால் தானே உண்டு. நான் என்ன கேட்குறேன், ஓட்ட தெரியாமல் வண்டியை ஓட்டிகிட்டு போய் எல்லா இடமும் இடிச்சிட்டாப்புல. வண்டியே சேதாரமாகி நிற்கிது. திரும்பி அந்த வண்டியை அதில் நம்பி இருக்கிறவங்களே கொண்டு போய் சேர்க்கணும்னா யார் சேர்க்கணும்? நல்ல டிரைவிங் தெரிஞ்ச ஆள் தான் அதை சேர்க்க முடியும். அதனால தான் எடப்பாடி பழனிசாமி இந்தப்பா நீ இறங்கு, வேறு ஆள் போட்டு நாங்கள் ஓட்டிக்கிடுவோன்னு சொல்கிற ரேஞ்சுக்கு வரும், உருவாகும். பொறுத்திருந்து பாருங்கள். இந்த 2024 தேர்தல் எப்படியோ அந்த 2024 தேர்தல் போகிறோம் பெரும் அடி வாங்க போகிறார். அது மட்டும் உறுதி. நீங்கள் பார்க்கலாம், தமிழ்நாட்டில் இப்படி ஒரு கட்சி தலைவர் கட்சி தலைமை பண்ண ஆள் நிலைமையை தொண்டர்களெல்லாம் சேர்ந்து விரட்டி அடிக்கிற காலத்தை பாருங்கள். அதான் நடக்கும். கூட்டணி பேச்சுவார்த்தையெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க போல், தேர்தல் அறிக்கையெல்லாம் தயார் பண்ணுறாங்க. இருக்கட்டும், இவ்வளோ தூரம் இழுத்து கொண்டு வந்து நடுத்தரில் விட்டான்னா இன்னும் கொஞ்சம் மீதி தானே இருக்குது. மிச்சத்தையும் மீதியும் முடிச்சுட்டு போயிட்டோம். அவரால் ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு அறிக்கை அவரை உட்கார்ந்து ரெடி பண்ண சொல்லுங்கள். ஒரே ஒரு அறிக்கை. யார் வேண்டாம், அவர் பொய்ச்சலாளர் தானே. ஒரே தேர்தல் அறிக்கையை எப்படி திறம்பட நடத்தணும், திறமை உள்ளவர், ஆளுமை மிக்கவர், எல்லாம் சரிதான். உட்கார்ந்து இருந்து அவராட்டே தனியாக ஒரு டிராஃப்ட் ரெடி பண்ணட்டும். பத்திரிகைக்காரங்களாம் நில்லுங்க, அவரை உட்கார்ந்துருந்து ஒரு டிராஃப்ட் ரெடி பண்ண அவருக்கு திறமை இருக்கா? திறமை இருக்கா கேளுங்க சார். அதெல்லாம் இல்லை சார். அதாவது இப்போ அதே அண்ணன் ஓபிஎஸ் என்னட்ட சொல்லுங்கள், என்னென்ன செய்யணும், என்னென்ன பண்ணலாம். ஏன்னா புரட்சித் தலைவி அம்மாவோட 20 ஆண்டு காலம் பயணித்தவர். அம்மாவே அந்த ஒரு தேர்தல் குழுக்கு பண்ணணும்னு சொல்லும்போது அண்ணன் ஓபிஎஸ் என்னன்னா அதில் உட்கார வச்சுருப்பாங்க. ஒரு அறிக்கை தயார் பண்ணணும்னா அதில் அண்ணன் ஓபிஎஸ் என்ன இருப்பார். இவர் எங்கே இருந்தார்? இவர் தானாக முதல்வர்னு வந்தவர் தானே, கோத்தூர் மூலமாக. அதனால் ரொம்ப பெருசாகப்பட்டு அவரை பண்ணிகிட்டு இருக்கோன்னா. ஏன்னா தேர்தல் நேரம் நம்ம திராவிட இயக்கத்தை, அதாவது திராவிட கட்சியோட ஃபைட் பண்ண வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். சும்மா போய் எடப்பாடி இந்த கொசு அடித்து நமக்கு எதுக்கு வேதனையாக இருக்குது. இவரை பற்றி இப்போ பேசுகிறது கூட ஒரு இது என்ன பப்ளிக்கில் நம்ம பேர் கெட்டு விரும்பல இருக்குது. அந்த மாதிரி ஆகிப்போகுது. இப்போ நமக்கு எதிராளி எதிரின்னு பார்த்திங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம். இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தோட அராஜக போக்குகள் அது மக்களால் அதனால் பாதிக்கப்பட்டு இருக்குது. இப்போ அண்ணன் ஓபிஎஸ் அண்ணனே அதுதான் சொல்கிறாங்க. சும்மா அவர் எடப்பாடி பழனிசாமியோட பொய் முகத்தை நம்ம கிழிக்கிறது அது கிளம்பிட்டோம். அவரோட நிஜ முகத்தை கிழித்து காட்டணும், இந்த ஆளோட உண்மை முகம் இதுதான்ங்கிறது. ஆனால் அதே நேரத்தில் நம்மளுடைய களத்தில் நிற்கிற எதிரி திராவிட முன்னேற்ற கழகம். அந்த களத்தில் நம்ம போராட போகிறது இன்னும் திராவிட முன்னேற்ற கழகத்தோடைய செயல்பாடு. இன்றைக்கி கூட ஒரு பத்திரிகையாளர் நியூஸ் 7 உள்ள ஒரு பத்திரிகையாளரை இன்றைக்கி கடுமையான முறையில் தாக்கியிருக்காங்க. காலையில் செய்தி அறிஞ்ச உடனே அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் உடனே கண்டன அறிக்கை கொடுத்தார்கள். எந்த தலைவரும் கொடுக்காத முதல் அறிக்கை கொடுத்தது அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் காலையில். அதாவது அதுக்கு பிறகு எல்லாருமே வராங்க. அண்ணனுடைய அறிக்கை உடனே போகுது. அதாவது எந்த நிமிஷமும் 24 மணி நேரமும் தன்னுடைய எண்ணங்கள் புரட்சித் தலைவி அம்மா எப்படி தமிழ்நாட்டு மக்களுக்காக செயல்படுத்தணும்னு நினைக்கிறாங்களோ அதை அனைத்தையும் செஞ்சிட்ருக்காரு. அதுக்கு பிறகு தான் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எடப்பாடி, எஸ்டிபிஐ இப்படியெல்லாம் வந்திருப்பாங்க. ஆனால் முதல்ல நீங்கள் அண்ணா நியூஸ் 7 கூட கேட்டு பாருங்க, ஃபஸ்ட்டு கண்டனம் தெரிவித்த யாருன்னு பாருங்கள். அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் உடனே முன்னாள் முதலமைச்சராட்டு அறிக்கை கொடுத்தார். குற்றவாளிகளை உடனே கைது செய்யணும், தகுந்த தண்டனை அளிக்கணும்னு சொல்லி ஒரு பத்திரிகை தர்மத்தை, அதாவது பத்திரிகை துறை முக்கியமானதுங்க. இந்த நாட்டுக்கே ஒரு முதுகெலும்பு பத்திரிகை துறை. அந்த ஒரு பத்திரிகை துறை ஒரு சேர்ந்த ஒரு நிருபரை இன்றைக்கி தாக்குறாங்கன்னா இன்றைக்கி சட்ட ஒழுங்கு எவ்வளோ மோசமாக இருக்குது. அதுக்கு ஒரு கண்டனம் தெரிவிக்கிறார். ஒரு முன்னாள் முதலமைச்சராக அவர் கண்டனம் தெரிவிக்கிறார், உடனே கண்டனம் தெரிவிக்கிறார். அதனால் அண்ணனுடைய செயல்பாடுகள் இதுதான் அதிமுக. நான் அதிமுகன்னு சொல்லிக்கிட்டு லேட்டாக 11 மணிக்கு எழும்பிக்கிட்டு நாட்டில் என்ன நடக்குன்னு டிவியை பார்த்துட்டு பதில் சொல்லக்கூடாது. டிவியில் செய்தி வர்றதுக்கு முன்னாடி தனக்கு வரணும், அதுதான் தலைவன். அதுதான் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள். டிவியில் செய்தியில் நீங்கள் உங்களுக்கே எத்தனை மணிக்கு தெரிஞ்சிருக்குன்னு பாருங்கள், அவருக்கோட அறிக்கை எத்தனை மணிக்கு வெளியில் வந்திருக்குன்னு பாருங்கள். நான் தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடு நடந்தது நான் தொலைக்காட்சியில் தான் பார்த்தேன்னு சொல்கிறவன் தலைவன் இல்லை.
புரிஞ்சுட்டீங்களா? முதலமைச்சர், அன்னைய முதலமைச்சர், அவரோட தராதரம், அவருடைய அணுகுமுறை அவ்வளோதான். அவரை சும்மா, அதாவது துட்டு காசு, துட்டு பணம் மணின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவரை கொண்டு வந்து உட்கார வச்சுருக்காங்க. அது கொடுக்குற, அது கூட ஒரு முன்னாள் ஒரு அமைச்சர் ஒருத்தர் சொல்லிடுவார், யார் ஒருவர் தேர்தல் களத்தில் நின்று அவங்களுக்கு பணம் செலவு பண்ணுவாங்களோ அவர் தான் நாங்கள் தலைவராக ஏற்றி விடுவோம்னு சொல்லியிருப்பார். சொன்னாலும் உங்களுக்கே தெரியாது, நான் பேர் சொல்ல விருப்பப்படலை. அதனால் அப்படி ஒரு பேட்டி கொடுத்துருந்தார். அதுபோல் யார் இப்போ செலவு பண்ணுவாங்களோ, நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி இல்லாமல் இன்னும் வேறு ஏதாவது மணிகள் யாராவது செலவு பண்ணினாங்கன்னா அவங்க பக்கம் போவாங்க. அதுதான் நிர்வாகிகள். ஆனால் தொண்டை போக மாட்டாங்க. அதுக்காக தான் தலைவர் வந்து 80% தொண்டர்களை நம்பினார், நிர்வாகிகளை நம்பலை. அதனால் எடப்பாடி பழனிசாமியை நம்ம கடந்து சென்றுட்டு மக்களுக்கு தேவையான செயல்பாடுகளில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு போராடக்கூடிய காலகட்டத்தில் நம்ம இறங்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமியை விளக்கிட்டு அதிமுக ஒன்று சேர்ப்போன்றீங்க, இன்னொரு பக்கம் சசிகலா அம்மா எல்லாரையும் ஒன்று சேர்ப்பேன்றாங்க. ரெண்டு கருத்துக்களையும் புரிஞ்சுக்க முடியலையே. சசிகலா அம்மா வந்து எல்லாத்தையும் ஒன்று சேர்ப்பேன்னு சொல்கிறது அது அவங்களுடைய எண்ணம். அது எப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. எப்படி சேர்க்க போகிறாங்க? முதல்ல நீங்கள் எடப்பாடி பழனிசாமியை அந்த அம்மா சேர்க்குறேன்னு சொன்னாலே தென் மாவட்டத்தில் அந்த அம்மா பேரில் இருக்கிற மதிப்பு மரியாதையும் காணாமல் போயிடும். தெளிவாக சொல்லிடுது. அந்த அம்மா வந்து சேர்க்கலான்னு சொல்ல, சேர்க்கலாம். யாரை சேர்க்கலாம்? இவ்வளவு மோசமான ஒரு பச்சை துரோகியை கொண்டு வந்து நீங்கள் சேர்க்கணும்னு சொல்லும்போது உங்களுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஏதோ ரகசிய டீலிங் நடந்திருக்கணும், உங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கணும். இப்படி வந்து மக்கள் நினைக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுடுங்க. எடப்பாடி பழனிசாமி உங்களுக்கு ஏதாவது தனிப்பட்ட முறையில் உதவி பண்ணியிருந்தாரா, இல்லை சலுகை பண்ணியிருந்தாருன்னா தான் நீங்கள் எடப்பாடி பழனிசாமி சொல்லணும். எடப்பாடி பழனிசாமி உங்களை ஒரு மோசமான சொல்லால் பேசுகிறாப்புல, அப்புறம் நீங்கள் சேர்க்கணும்னு சொல்லும்போது உங்கள் மேலேயும் ஒரு அவநம்பிக்கை வந்துடும். அதை நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஏன்னா அவங்க மேலே வந்து இப்போ அண்ணன் பொறுத்த வரைக்கும் அவங்க மேலே வச்சுருக்க ஒரு மரியாதை நம்பிக்கை ஒன்று. இப்போ நாங்கள்லாம் வந்து அந்த அம்மாவால் எந்த சலுகையும் அனுபவித்தவங்க கிடையாது. நான் உண்மையில் சொல்ல போனால் நாங்கள் எல்லாம் அந்த குடும்பத்தை நம்பி நிறைய இழந்தவங்க தான். ஆனால் அந்த அம்மா வந்து எல்லாத்தையும் சேர்க்கணும், கட்சியை அணைக்கணும், எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமியை தவிர்த்துட்டு அவங்க முயற்சி எடுத்தாங்கன்னா இந்நேரம் சக்ஸஸ் ஆகிருக்கும். இப்போ அண்ணன் டிடிவி தினகரன் இருக்கார், அவர் ஒரு கட்சியை இது பண்ணியிருக்காரு. அவர் எடப்பாடி பழனிசாமியை சேர்க்கணும்னு, துரோகி பழனிசாமியை சேர்க்க மாட்டேன்னா அவருடைய கொள்கை. துரோகி பழனிசாமி இருக்கிற இடத்துல நான் இருக்க மாட்டேங்கிறது அவருடைய கொள்கை. அதே போல் தான் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் துரோகி பழனிசாமி இருக்கிற இடத்துல நம்ம வேண்டாங்கிறது முடிவு எடுத்துட்டாங்க. நம்பி கெட்டவங்களை போய் திரும்பி நீங்கள் போய் நான் சேர்ப்பேன்னு சொல்லும்போது அது வந்து நம்பத்தகமாத ஒரு சூழ்நிலை. அரசியல் தேர்தல் களத்தில் இது போன்ற ஒரு பேட்டி வந்து தொண்டர்களை சிதறடிக்கும். ஏன்னா இப்போ எங்களை போல் உள்ளவங்க எதுக்கு இந்த அம்மா வந்து அவனை போய் வீணாக போனவனும் அவனும் ஒரு துரோகியாக இருக்கிறப்பல இவரை போய் இழுத்துட்ருக்காங்கன்னு சொன்னால் பல சிந்தனை கண்ணோட்டங்கள் உருவாகும். இது அந்த அம்மாவுக்கு தாழ்மையான கருத்தை நான் தெரியப்படுத்துகிறேன். இப்போ 4 பேரும் 4 திசையில் இருக்கீங்க போல. என்ன 4 பேர் 4 திசையில் சார்? டிடிவி தினகரன் ஓபிஎஸ் நீங்கள் ஒன்றா இருக்கீங்க. சசிகலா அவர்களை நீங்களும் உட்காந்துட்டு இருக்காரு. இப்படிலாம் இருந்து எந்த கூட்டணியில் நீங்கள் இருக்க போகிறீங்க? ஓபிஎஸ் தரப்பு எந்த அணியில் இருக்க போகுது? பாஜக கூட்டணியில் இருக்கீங்க. என்ன சின்னத்தில் போட்டிடுவீங்க? சின்ன அண்ணன் தானே இருக்குது, ஓபிஎஸ் அண்ணன் தானே இருக்குது. அவர் தானே விட்டு கொடுத்து கரவேட்டி கூட கட்ட முடியாது. கரவேட்டி கட்டக்கூடாதுங்கிறது யாரும் சொல்லலை. நல்லா புரிஞ்சுங்க. அதுதான் நான் இதுக்கு முன்னாடி கூட உங்களில் கொடுத்துருக்கேன். இலங்கை தமிழர்களுக்காக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கருப்பு சட்டை போட்டு இருந்தார். ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் பட்டி தொட்டி கிராமங்கள்லாம் போச்சு. எங்கள் மாவட்டத்தில் இருந்தவங்களாம் கல்யாணம் மாப்பிள்ளவன் கருப்பு சட்டையோடு தான் உட்காந்து வந்து தாலி கட்டினான். ஏன்னா தலைவரே கருப்பு சட்டை போட்டிருக்காரு. நான் கருப்பு சட்டை கலத்த மாட்டேன்னு சொல்லி கருப்பு சட்டையோடு உட்காந்துருந்தேன். எங்கள் மாவட்டத்தை சார்ந்த ஒரு பேரூராட்சி செயலாளர் பூவம்பிள்ளைன்னு பேர், இறந்துட்டாப்புல. அந்த அவருடைய கொட்டாரம் பேரூராட்சி செயலாளராக இருந்தவர். அவருடைய திருமணத்துக்கு அவர் வந்து தலைவரே கருப்பு சட்டை போட்டுருவார், நானும் கருப்பு சட்டை தான் போட்டுருவேன்னு இருந்தோம். அதுபோல் புரட்சி தலைவி அம்மா சட்டமன்றத்திலேருந்து வெளியில் வந்து அந்த அவமானங்களை சந்தித்து வரும்போது மீண்டும் நான் சட்டமன்றத்துக்குள்ளே வருவேன்னாங்க. அதுமாரி அந்த பார்டர் வச்ச சாரி கட்டி தான் மக்கள் எல்லாம் சந்தித்தாங்க, ஓட்டு கேட்டு போனாங்க, வெற்றி பெற்றாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய காஸ்டியூமே மாறிச்சு. நல்லா புரிஞ்சுருங்க. அதுபோல் கொடியும்
சின்னத்தை சொல்கிறதுக்கு எந்த நீதிமன்றத்துக்கு ரைட்ஸ் கிடையாது. அது சின்னத்தை நீங்கள் சொல்லக்கூடாது, ஏன்னா சின்னம் வந்து தேர்தலுடையது. ஆனால் நீதிமன்றத்தில் அதனுடைய வழக்குகள் 26ஆம் தேதி பிப்ரவரி 26ஆம் தேதிக்கு தள்ளி வச்சுருக்காங்க. அதனால் வழக்குகள் வரப்போகுது. அதில் அண்ணன் வந்து வெற்றி பெறுவார். அந்த கொடி சின்னம் இந்த மேட்டர்லாம் லெட்ரு பேடு யூஸ் பண்ணக்கூடாது. வேட்டி வந்து சாதாரண சார், ஒரு சாதாரணமாக ரோட்டில் போகிற ஒருத்தர், அதாவது தனி நபர் ஒருத்தர் ஒரு கடையில் போய் 10 கரையை பார்க்குறாருன்னா அவருக்கு இந்த கரை பிடிச்சிருந்தா கெட்ட போகிறாரு. அதை கெட்டக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு யாருக்குமே ரைட்டு கிடையாது. இந்த கட்சியை நிறுவன புரட்சித் தலைவர் எம்ஜிஆரே கெட்ட ஆசைப்படுவார் ஒழிய, கெட்டாதுன்னு சொல்கிறாருன்னா அவர் வந்து கட்சிக்கு அதாவது கட்சியோட ஒரு பூர்வீக வித்து கிடையாது. எங்கேருந்தோ வந்த ஒரு வித்தாக இருந்திருக்கலாம். நல்லா புரிஞ்சுட்டீங்களா? பூர்வீக வித்தாக இருந்தாச்சுன்னா கண்டிப்பாக செய்ய மாட்டாங்க. மரபணு மாற்றி வந்த வித்தாக இருந்தால் தான் இந்த மாதிரிப்பட்ட கோளாறுலாம் சொல்லுவாங்க. சுருக்கமாக சொல்ல போனால் இந்த முறை உங்களுக்கு எதிராக தீர்ப்பு வந்தப்போ ஜெயக்குமார் வெடிச்செல்லாம் கொண்டாடுறாரு பார்த்தீங்களா? வெடிப்பார்ல அவருக்கு என்ன இருக்குது? ஒரு எம்எல்ஏ கிடையாது, அவருக்கு என்ன இருக்குது? ஒன்றுமே கிடையாது. இந்த முன்னாள் அமைச்சர் ஒரு 10 பேரை வச்சுக்கிட்டு வெடிப்பார். ஏன் வெடிக்க வேண்டியது தானே? ஒருத்தனை அடித்து அம்மனமாக கூட்டிகிட்டு போனார்ல, அப்பவும் வெடிச்சாங்கள்ல எல்லாரும். வெடிச்சு தானே உள்ளே போய் உட்காந்துட்டு இருந்தார். அதில் ஜாமீனில் கையெழுத்து போட்டு வந்தவங்களை எல்லாத்தையும் ஒரு 30 பேர் 40 பேரை பெரிய குளத்தில் கையெழுத்து போட வச்சுருக்கும் போது அண்ணன் தான் அங்கே எல்லாம் தங்க வச்சு எல்லாம் சாப்பாடு போட்டு அனுப்பிவிட்டவர். உணவு கொடுத்தவருக்கே துரோகம் பண்ணுறவர் ஜெயக்குமார். ஜெயக்குமாரில் ஒரு மனிதர் அல்ல, ஒரு ஈனப்பிறவி. அதாவது ஜெயக்குமார், இந்த முனுசாமி, இவங்கெல்லாம் வந்து ஒரு மனிதர்களுடைய குலத்தில் அவங்களெல்லாம் எடுத்துக்கிட முடியாது. அதெல்லாம் எடுத்துக்கிட்டால் கொஞ்சமாவது இந்த சதையை கிள்ளுனா கூட கொஞ்சம் உப்பு அந்த உணர்வு இருக்கணும். இதெல்லாம் உணர்வு இல்லாத ஒரு ஈனப்பிறவியல். அதனால் இவங்கெல்லாம் நம்ம கண்டுக்கிடக்கூடாது. இப்போ அவங்க பையனை வந்து தென் சென்னை மாவட்டத்தில் விட்டு ஜெயிக்க விட்டுறலான்னு பார்க்குறாரு. நடக்குமா? ஜெயிச்சிருட்டும் பார்ப்போம். அவங்க பையன் தென் சென்னை மாவட்டத்தில் டெபாசிட் இழந்து போவார். ஜெயக்குமார் இந்த அரசியலை விட்ட ஒதுங்க தயாரா? நீ என்ன வேணாலும் பண்ணுங்க. இப்போவே சண்டை வந்துடுச்சு. அங்கே சீட்டுக்கு 20 கோடி ரூபா 30 கோடி ரூபா கேட்குறாங்கன்னு உள் பிரச்சனைகள் நிறைய நடந்துட்டுருக்கு. எவனும் சீட்டு வேண்டான்னு ஓடுறான். நடக்கலையா? ஜெயக்குமார் முகத்தை காட்டி தென் சென்னை மாவட்டத்தில் ஜெயிச்சுட்டுங்க. அடுத்த நாள் அவர் மைக்க பிடிக்கணும், இல்லைன்னா அரசியல் விட்டு வெளியில் போகணும். எடப்பாடி முகத்தையும் ஜெயக்குமார் முகத்தையும் காட்டி ஜெயக்குமாரோட பையன் ஜெயவர்தன், டாக்டர் ஜெயவர்தன் வெற்றி பெறணும். வெற்றி பெற்றுட்டான்னா நாங்கள்லாம் அவருக்கு அடிமை. போமா? இல்லைன்னா இந்த அதிமுகவை பற்றி பேசுறதுக்கு தகுதி தராற்ற வெளியில் போயிடணும். இந்த அதிமுக பற்றி மைக்கு பிடிச்சி பேசக்கூடாது. ஜெயக்குமார் பேசுவாரா? நாலு ஒரு மேனி பொழுது ஒரு வண்ணமாக வாய் எடுக்க எல்லாம் பொய்யும் பேசி புரட்டுமா பேசிகிட்டு இருக்காரு. அவர் இப்படி தான் சொன்னார். ஆர்கே இது ராயபுரத்தில் வந்து ஸ்டாலின் ஆட்கள் வந்து நின்று ஜெயிக்கட்டும், நான் புடவை கட்டிக்கிட்டேன்னாரு. உண்டா இல்லையா? ஒரு டைலாக் விட்டார் இந்த தேர்தலில், என்னை வெற்றி பெற்று காட்டட்டோன்னாரு. ஸ்டாலின் அவருடைய அந்த ஐ ட்ரீம் அவர் வந்து ஒரு எம்எல்ஏ பேரே எங்களுக்கு சரியாக தெரியாது. ஏன்னா என்னுடைய சிஸ்டர் வீடு எல்லாமே ராயபுரத்தில் இருக்கு. சரியான முகம் தெரியாது. ஆனால் அவர் தேட்டர்லாம் வச்சுருந்தார். அவர் பப்ளிக் ஃபிகர் இல்லை. பழைய ஒரு அமைச்சரோட வாரிசுகள் அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லைன்னு வைங்களேன். அவர்கிட்ட நின்று தோற்று போனார்ல. நீ அன்னைக்கே உன் தகுதியை உன்னோடைய தொகுதி ராயபுர தொகுதியில் நின்று ஒன்றால் ஜெயிக்க முடியாத ஒரு ஜெயக்குமார் பேசுகிறதெல்லாம் நம்ம எடுத்துக்கிடக்கூடாது. கேபி முனுசாமிக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் சமீபத்தில் ஒரு பெரிய சண்டையாக ஓடிட்டுருக்கு. அண்ணாமலை ஒரு விஷயம் சொல்கிறதும், கேபி முனுசாமி கேட்குறாரு மோடியை விட்டால் வேறு தலைவராக இல்லையான்னு கேட்குறாரு. அண்ணாமலை கேட்குறாரு அப்போ புரட்சி தலைவரை விட்டால் வேறு தலைவரே இல்லையா அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. எப்படி பார்க்குறீங்க? அதான் சொல்கிறோம்ல, கேபி முனுசாமி வந்து உங்கள்ட்ட இப்போ கூட முன்னாடி சொல்லிட்டேன். அந்த கேபி முனுசாமி அவர் வாயாலேயே கெடுற ஆள். அதாவது ஒரு தேசிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி, அந்த கட்சியில் வந்து மோடியை விட்டால் வேறு ஆள் இல்லைன்னு கேட்குறாரு. ஆனால் அதுக்கு அவர் வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் விட்டால் உங்களுக்கு வேறு இது இல்லையான்னு அண்ணாமலை அவர் வந்து அவருடைய பதிலுக்கு தான் அவர் கவுண்டர் கொடுத்துருந்தது மாதிரி தான் நான் பார்த்தேன்.
இருந்தாலும் நான் என்ன கேட்குறேன், எடப்பாடியை விட்டு அவங்களுக்கு வேறு ஆள் இல்லையா? முனுசாமி பொதுச்செயலாளராக உட்காரலாமே, ஏன் எடப்பாடியை விட்டு அவங்களுக்கு வேறு ஆள் இல்லையான்னு நான் ஒரே கேள்வியாக கேட்குறேன். உங்களுக்கு எடப்பாடியை தானே தாங்கி பிடிச்சி நிற்கிறீங்க, உங்களுக்கு எடப்பாடியை விட்டால் வேறு ஆள் இல்லையா? வேறு முதல்வர் இல்லையா? வேறு பொதுச்செயலாளராக நிப்பாட்டுறதுக்கு ஆள் இல்லையா? அப்போ நீங்கள்லாம் எல்லாம் டம்மி பீஸு தானா? ஏன் மோடி வரைக்கும் போகிறீங்க? முதல்ல உங்கள் பக்கத்தில் இருக்க எடப்பாடியை பாருங்கள். எடப்பாடியை விட்டு வேறு ஆள் இல்லையான்னு கேட்கலாமா? அதாவது அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, முனுசாமியோட செயல்பாடுகள் உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணுறது, கூட இருந்து குழி பறைக்கிறது, எங்கே தனக்கு ஆதாயம் இல்லையோ அங்கே உடச்சி விட்டுறது, இதெல்லாம் தான் முனுசாமியோட வேலை. அதனால் அவரால் யாரும் வளர்ந்தவனும் கிடையாது, கட்சியில் ஒருத்தவங்க உருவாக்கப்பட்டதும் கிடையாது. ஆனால் அவருக்கு அண்ணாமலை கவுண்டர் கொடுக்கும்போது புரட்சி தலைவரை கம்பேர் பண்ணார். உண்மைதான், உலகத்திலே ஒரே தலைவன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான். மோடியை விடையும் பெரிய தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். ஏன்னா மோடியாலே விரும்பப்படக்கூடிய தலைவர் புரட்சி தலைவர். ஆனால் அந்த முனுசாமிக்காக புரட்சி தலைவரையும் கம்பேர் பண்ண வேண்டாம்னு நான் அண்ணாமலை அவர்கள்ட்டையும் சொல்லிக்கிறேன். எனக்கு கேட்டால் புரட்சி தலைவரை இமயத்தில் வச்சு பார்க்க வேண்டிய ஒரு தலைவர், அவர்கிட்ட ஈடு கொடுக்க எந்த நாட்டு தலைவரும் கிடையாது. மோடி அவரை ஃபாலோ பண்ணலாம், எல்லாரும் அவங்கள ஃபாலோ பண்ணலாம், புரட்சி தலைவருடைய வழியில் ஃபாலோ பண்ணலாம், ஏன்னா அவரே சொல்லியிருக்கார். நல்லா புரிஞ்சுங்க. ஆனால் இவர் பேச தெரியாதவங்க பேசி தான் இந்த மாதிரி உள் பிரச்சனையை கிளப்புறாங்க. இப்போ அவர் புரட்சி தலைவரை பேசிட்டாரு, புரட்சி தலைவரை கம்பேர் பண்ணிட்டாரு, ஆனால் பேசுனது முனுசாமி. நல்லா புரிஞ்சுக்கலாம். இந்த முனுசாமி, ஜெயக்குமார், இப்போ சிவி சண்முகம் ஒரு ஏதோ பேசுகிறதே கிடையாதுன்னு நினைக்கிறேன். மற்றவங்க யாரும் கிடையாது. இவங்க தான் கடந்து இந்த கட்சியை இப்போ உடைக்கணும், பிரிக்கணும். இவங்களெல்லாம் கொஞ்சம் ஓரங்கட்ட விட்டுட்டு தொண்டர்களெல்லாம் அரவணைச்சிட்டாலே கட்சி இன்னும் 100 ஆண்டு காலம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கண்ட கனவு நினைவாயிரும். அதுதான் என்னுடைய கருத்து. நிறைய விஷயங்களை பகிர்ந்து நன்றி சார். நன்றி, வணக்கம். உலக தமிழர்களை ஒரே இடத்தில் சந்திக்க வேண்டுமா? உங்களை அன்புடன் அழைக்கிறது தி ரைஸ் அமைப்பின் 13வது உலக தமிழர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு. நடைபெறும் நாள் ஜூன் 7 முதல் 9 வரை 2024 சுவிட்சர்லாந்து நாட்டில் உலக புகழ்பெற்ற டாவோஸ் காங்கிரஸ் சென்டரில். இன்றே பதிவு செய்வீர். www.tamilrise.org. தொடர்புக்கு 9150060032.